இது சும்மா காசிப்போ நம்ம பாரிசாலமா சொல்கிற மாதிரி கன்ஸ்பெரசிஸோ இல்லை. தீஸ் ஆர் கோர் டாக்குமெண்ட்ஸ். செக்ஸ் டிராஃபிக்கிங் ஆஃப் அண்டர் ஏஜ் கேர்ள்ஸ். இது வந்து டன் பை பவர்ஃபுல் பீப்புள் பை ஹூம் த ஹோல் வேர்ல்ட் இஸ் பீயிங் ரன். இந்த இலுமினாட்டி இதெல்லாம் உண்மையாக இருக்குமான்னு தோன்ற அளவுக்கு ஒரு மாதிரி ஸ்கேரியாக இருக்குது. ஜெஃப்ரி எப்ஸ்டின் அப்படின்றவன் வந்து ஒரு மில்லியனர். ஹி வாஸ் அக்யூஸ்ட் ஆஃப் செக்ஸ் டிராஃபிக்கிங் மைனர் கேர்ள்ஸ். ஸோ என்னன்னா, அவனை அக்யூஸ் பண்ணி கோர்ட்டில் ட்ரையலுக்கு கொண்டு வரதுக்கு முன்னாடியே ஜெயிலில் வந்து ஹி வாஸ் ஃபவுண்ட் டெட் இன் அ சஸ்பீஷியஸ் மேனர். சின்ன சின்ன குழந்தைங்களை செக்ஸ் டிராஃபிக்கிங்காக யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் இதோட சீரியஸ் அக்யூசேஷன். இதில் இன்வால்வ் ஆகிருக்கிற நேம்ஸ்லாம் வந்து ரொம்ப பெரிய நேம்ஸ். டொனால்ட் ட்ரம்ப்லேருந்து, பராக் ஒபாமாலேருந்து, டாம் க்ரூஸு, ஸ்கார்லெட் ஜான்சன், மோடி நேம் கூட அதில் இன்வால்வ் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. என்னன்னா, தே ஆர் நாட் அக்யூஸ்டு, தே கேம் இன் கான்டாக்ட் வித் த மெயின் அக்யூஸ்டு ஜெஃப்ரி எப்ஸ்டின். இந்த மாதிரி ஒரு சீரியஸான அக்யூசேஷன் இருக்கிற ஒருத்தன் கூட இவ்வளோ க்ளோஸ் கான்டாக்டில் இருக்காங்கன்னா கண்டிப்பாக அட்லீஸ்ட் அவனை பற்றி தெரியாமல் இருந்திருக்காது. டோன்ட் நோ ஹவு இன்டென்ஸ் தேர் ரிலேஷன்ஷிப். அந்த வீடியோஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப பதப்பதப்பாக இருக்குது. எந்த அளவுக்குன்னா, ஐ வாண்ட் டு அன்சீ தெம். ஐயோ, இதை பார்த்துட்டுமே இனிமேல் எப்படி வந்து சர்வைவ் ஆகிறது, எப்படி வந்து நடமாடுறது, என்னத்தை வந்து நம்ம ரிலே பண்ணுறது. ஏன்னா த வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் பிக் நேம்ஸ் இன்க்ளூடிங் பில் கிளின்டன் அண்ட் பில் கேட்ஸ், ஹூம் வி சாஸ் இன்ஸ்பிரேஷன் சின்ஸ் அவர் சைல்ட்ஹுட். நம்மளோட டெக்ஸ்ட் புக்கில் வரவங்க நேம்ஸு, குழந்தைங்களுக்கு அவங்கள பற்றி சொல்லிக் கொடுப்பாங்க. அவங்க வந்து குழந்தைங்களே இந்த மாதிரி அப்யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது கேட்கும்போது ரொம்பவே பயமாக இருக்குது. இன்னும் ஒரு படி மேலே போயிட்டு கேனபிலிசம் இன்வால்வ் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரியான அன்வெரிஃபைடு நியூஸ்லாம் வந்துட்டுருக்கு. இன்னும் தேவர் ஈட்டிங் த கிட்ஸ் போஸ்ட் அப்யூசிங் தெம் அப்படின்ற மாதிரி. எப்படி இதெல்லாம் இவ்வளோ நாள் டார்க்னஸ்லேயே இருந்திருக்கு, எப்படி இதெல்லாம் மறைக்கப்பட்டிருக்கு இவ்வளோ நாள், அவங்க இருக்கிற பவர் வச்சு எப்படி இதெல்லாம் வெளியவே தெரியாத அளவுக்கு வச்சுருந்தாங்கன்றதெல்லாம் நினைக்கும் போதே ஒரு மாதிரி டிஸ்டர்பிங்காக இருக்குது. அண்ட் ஆல்சோ தேர் வேர் டெவில் வர்ஷிப்ஸ்லாம் சொல்கிறாங்க. ஸோ மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இதை பற்றி பேசுறதில்ல, ஏன்னு தெரியல. லெட்ஸ் டாக் அபவுட் திஸ். த ரியல் அக்யூஸ்ட் ஹூ ஆர் ஆல் இன்வால்வ்ட் இன் திஸ் heinous crime should be held accused. So yeah, please share about this.